நீங்கள் ஜியோ சிம் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஜியோ சிம்மில் இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற பட்சத்தில் அதில் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான இன்டர்நெட் 4G அண்ட் 5G எப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு செம்மையான ஒரு ஏபிஎன் ட்ரிக்கு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அண்ட் தென் இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிக்கோங்க. ஒர்க் ஆச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஒர்க்கிங் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய மொபைலுக்கு நியூவாக ஒரு ஏபிஎனை கிரியேட் பண்ண போகிறீங்க. அதே போல் நீங்கள் எந்த ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருந்தாலும் சரி இந்த செட்டிங்ஸ் காமனாக தான் இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே நமக்கு சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜியோ சிம்மை ஃபர்ஸ்ட் சிம்மை யூஸ் பண்ணிக்கோங்க. ஜியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். அங்கே நமக்கு ஆக்சஸ் பாயிண்ட் நேம் அப்படின்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட்டாகவே ஒரு சில ஏபிஎன் நம்மளுடைய மொபைல் வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் வீடியோ பார்த்து நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க, அது அப்படியே இருக்கட்டும். நம்ம புதுசாக ஒரு ஏபிஎன் கிரியேட் பண்ணிக்கலாம், ஏன்னா அதான் பெட்டராக இருக்கும். இங்கே நமக்கு ப்ளஸ் ஐக்கன் போட்டிருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு சில மொபைலில் டாப் ரைட் கார்னரில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். இப்போ உங்களை மொபைலில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இங்கே ப்ளஸ் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு எடிட் ஆக்சஸ் பாயிண்ட் அப்படின்னு இருக்கும். இதில் நேம், ஏபிஎன், ப்ராக்ஸி எல்லாமே 1 by 1 இருக்கும். நான் ஒன்றா சொல்கிறேன், நீங்கள் அப்படியே டைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். நேம் அப்படின்னு இருக்கு, இந்த நேம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் என்ன டைப் பண்ணியிருக்கணும் நீங்களும் அதே போல் டைப் பண்ணிக்கோங்க. ஸ்பீட் பாட் அப்படிங்கிறத டைப் பண்ணியிருக்கேன். அதில் எஸ் அப்படின்ற கேப்ஸாக இருக்குது. அகைன் பார்த்தீங்கன்னா பாட்டில் பி அப்படிங்கிற கேப்ஸாக இருக்குது. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஜென் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. அதில் ஜி அப்படிங்கிற கேப்ஸாக இருக்குது. அகைன் எக்ஸ் அப்படிங்கிற கேப்ஸாக இருக்குது. 4.1 அப்படிங்கிறத டைப் பண்ணியிருக்கேன். ஸ்பீட் பாட் ஸ்பேஸ் ஜென் எக்ஸ் 4.1 அப்படிங்கிறத டைப் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே போல் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துக்கலாம். அடுத்து நமக்கு ஏபிஎன் இருக்குது. இந்த ஏபிஎன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது SB5G at 4.0 அப்படின்னு இருக்குது. அதே போல் நீங்கள் எல்லாமே ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ப்ராக்ஸி நாட் செட், அப்புறம் போர்ட் ஆல்சோ நாட் செட். ஏகன் யூசர் நேம் அப்படின்னு இருக்குது. அந்த இடத்துல ஸ்பீட் பாட் 24 அப்படிங்கிறது எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான். அதை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ எகன் கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாஸ்வேர்ட் இருக்கும், அது நாட் செட். சர்வர் அப்படிங்கிறதுக்கு அந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு www.google.com அப்படிங்கிறது தான் சர்வர். அதை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். எகன் கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. MMSC நாட் செட், MMS ப்ராக்ஸி நாட் செட். நாட் செட் மீன்ஸ் நீங்கள் எதுவும் டச் பண்ண வேண்டாம், அது டிஃபால்ட் என்ன இருக்கோ அப்படியே இருக்கட்டும். கீழே எல்லாமே நமக்கு நாட் செட் தான். அதில் MCC MNC எனக்கு வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி நம்பர் இருக்கும். அது ஏரியா கோடு, அதாவது ஏரியாவுக்கு பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ உங்கள் மொபைல் டிஃபால்ட் என்ன இருக்கோ அது அப்படி இருக்கட்டும். அடுத்ததாக அத்தனைஸ் டைப் இருக்கும். அந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு PAP or CHAP இருக்கும், கடைசி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எகைன் பார்த்தீங்கன்னா ஏபிஎன் ப்ரோட்டோகால் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு IPv4/IPv6. அதே போல் ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோகால் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு IPv4/IPv6. ஓகே, இப்போ நமக்கு பிஹேவியர் இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பிஹேவியர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிஹேவியர் வந்து LTE மட்டும் தான் இருக்கும், ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும். உங்கள் மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு LTE மட்டும் இருந்தால் LTE மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம எடுத்தோடனே ஆன்ஸ்பேஸ் பேர் வந்து கிளிக்கில் இருக்கும், அதை அன்கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா LTE, HSPAP, UMTS, EDGE, GPRS, EHRPD அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா 1XRTT அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண ஏபிஎனை சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். பேக் வந்துடாதீங்க. இங்கே நமக்கு மோர் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்து சேவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஒரு சில மொபைலுக்கு சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டாப் கார்னரில் இருக்கும். இப்போ நமக்கு கீழே இருக்குது, சேவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎன் மேலே ஸ்பீட் பாட் ஜென் எக்ஸ் 4.1 அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎன். அந்த ஏபிஎன் மேலே ஜஸ்ட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேட்டா எல்லாம் ஆன் ஆஃப் ஆகும். ஆன் ஆஃப் ஆகிட்ட அப்புறம் உங்களுடைய மொபைலை ஜஸ்ட் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எகைன் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடும் சரி, ப்ரௌஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்தளவுக்கு இருக்குது, டவுன்லோட் பண்ணும்போது எந்தளவுக்கு ஸ்பீட் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க.